பொதுவாவே சனி பகவான் வந்து ஒரு கெட்ட பழக்கவழக்கங்கள் மூலமாகவோ, இல்ல கெட்ட நபர்கள் மூலமாக தான் பிரச்சனைகள வந்து குடுப்பாருங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில எப்பேற்பட்ட பழக்கவழக்கங்கள தவிர்த்துக்கணும்? ஜென்ம சனிக்குள்ள போக போகிறாங்க மீனராசி. ஸோ இந்த 2025 சனி பெயர்ச்சிக்கு பின் சந்தேக குணம் மீனத்துக்கு வரும். இது ஒரு வகையில் நல்லதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடினமாக வேலை செய்யணும். பல்ல கடிச்சிட்டு ஒர்க் பிளேஸில் பிரச்சனை இருந்தாலும் உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. தொழில் செய்யக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக போகுது, லோனில் தான் போயிட்டுருக்கு. இந்த 7 சனி காலகட்டத்தில திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. திருமண யோகம் அப்படிங்கிறது மீனத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜென்ம சனியிலே இருந்தாலுமே சனி வந்து திருமணத்தை கெடுக்க போகிறது இல்லை. ஸோ 7ஆம் இடத்தோட வலு இருக்குது, நல்ல அலைன்ஸே அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி நேயர்களுக்கு குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது இந்த சனி வந்து எஃபெக்ட். மீனராசியில இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எந்த கோயிலை நம்ம சொல்லலாங்க? மீன ராசி நேயர்கள் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி வடபழனியில் உள்ள வேங்கீஸ்வரர் கோவிலுக்கு ரெகுலராக போகிறதுங்கிறது நல்லது. சென்னை வடபழனியில் இருக்க இந்த கோவில். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒரு ஸ்லோகன் நான் வீட்டில இருந்தே சொல்லலாம். தினசரி நான் ஒரு வழிபாடு பண்ணணும்னா என்ன சொல்லலாம்? இவங்க டெய்லி கேட்குறதோ இல்லை படிக்கிறதோ அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வட்டி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம சனி பயிற்சி பலாமலாம் மீன ராசிக்கான பலன் பார்க்கலாங்க. மீன ராசியோட குணாதிசயங்கள் நம்ம கடந்த பதிவிலே பார்த்திருக்கோம். இந்த சனி பயிற்சி நடக்கும் பொழுது அவங்களுடைய குணத்துல என்ன மாற்றங்கள் ஏற்படுங்க? ஜென்ம சனிக்குள்ளே போக போகிறாங்க மீனராசி. ஸோ இந்த 2025 சனி பயிற்சிக்கு பின் சந்தேக குணம் மீனத்துக்கு வரும். இது ஒரு வகையில் நல்லதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா எதையும் நம்புவாங்க மீனம். நம்ம பல பதிவுகளில் மீனத்தை பற்றி பேசிட்டு வரோம். ஸோ அதில் அவங்களோட கேரக்டர் நம்ம வகுத்தது எல்லாமே என்ன சொன்னாலும் நம்புவாங்க, யார் சொன்னாலும் நம்புவாங்கங்கிறது தான். சனி ராசிக்கு வரும்போது ஒரு சந்தேக குணம்ங்கிறது வரும். சந்தேகம்னா தப்பான ஆஸ்பெக்டில் இல்லை, இது கரெக்டாக இருக்குமா, இது சரியாக வருமா, இதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் சனி என்ன பண்ணுவார்னா இவங்கள அதுலேயும் கரெக்டான முடிவு எடுக்க விடாமல் ஒரு தடுப்பார். ஸோ அப்போ வந்து இவங்க ஒரு கிளாரிட்டியோட ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் கரெக்டு தான், பட் அந்த சந்தேகத்தை தெளிவாக நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. பொதுவாவே சனி பகவான் வந்து ஒரு கெட்ட பழக்கவழக்கங்கள் மூலமாகவோ, இல்ல கெட்ட நபர்கள் மூலமாக தான் பிரச்சனைகள வந்து குடுப்பாருங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில எப்பேற்பட்ட பழக்கவழக்கங்கள தவிர்த்துக்கணும்? அதே மாதிரி எப்பேற்பட்ட நபர்கள் வந்து விலகி இருப்பது ஒரு நல்ல ஆதாயத்தை கொடுக்குங்க? நோ சொல்ல பழகணும் மீனம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணம் யாராவது கேட்குறாங்க, இல்லை எனக்கு இந்த ஃபேவர் பண்ணுங்க, இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்கன்னா முடிஞ்ச பட்சத்தில் செய்யலாம். முடியாத பட்சத்தில் இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறத ஓப்பனாக பண்ணி சொல்லணும். ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை மீனம் கண்டிப்பாக சனி பயிற்சியில் வளர்த்துக்கணும். மீனம் எந்த மாதிரியான நபர்கள்ட்ட இந்த சனி பயிற்சிக்கு பின் வந்து கவனமாக இருக்கணும்? நண்பர்கள்ட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை அயலார்ட்ட, இவங்களோட டீப் சீக்ரெட்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நெய்பர்ஸ் கிட்டேயும் சொல்கிறாங்க அப்படின்னா வெளியில் போயிடும். ஸோ எதை எதை இவங்க வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை யாருக்கும் தெரியாமல் இவங்க பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுதான் ஒரு மேஜர் டாஸ்க். மீனராசியில ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? கடினமாக வேலை செய்யணும். பல்ல கடிச்சிட்டு ஒர்க் பிளேஸில் பிரச்சனை இருந்தாலும் உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இல்லை நான் வேலை மாற போகிறேன், எனக்கு ஒரு பெட்டர் டெசிக்னேஷன் வேணும், வேலையில் என்னை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, அதை நான் பர்சனலாக எடுத்துகிட்டு எமோஷனலாக ரியாக்ட் பண்ணிட்டு வேலையை குவிட் பண்ணிட்டேன், இந்த விஷயங்களெல்லாம் பண்ணும்போது தான் மீனத்துக்கு வேலையில் பிரச்சனை வரும். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலுமே இந்த இடத்துல நான் வேலை பார்க்குற வரைக்கும் தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதை விட்டு வெளியில் போயிட்டோன்னா நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட கொலீக்ட பழக ஆரம்பித்தாங்க. அவங்க பேசுகிறதோ இல்லை ஹையர் அஃபிஷியல் சொல்கிறதையோ பர்சனலாக எடுத்துக்காமல் இருக்கும் பட்சத்தில் மீனத்துக்கு கரியர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில தொழில் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு அமைப்பில இருக்குங்க? முன்னேற்றம் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? முடியலைன்னா விட்டுருங்க. பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமாக போகுது, லோனில் தான் போயிட்டுருக்கு, வரக்கூடிய வருமானம் எனக்கு வட்டி கட்டவே பத்தலை, இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹெக்டிக்காக போயிட்டுருக்குன்னா குவிட் பண்ணுங்க. எப்போவுமே குவிட் பண்ணுறது ஒரு வீக்கான விஷயம் கிடையாது. இந்த ஜென்ம சனி மாதிரியான குரூஷியலான நேரங்களில் நீங்கள் குவிட் பண்ணுறது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மூவ். இது ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ நீங்கள் அடுத்த ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுற கூட நல்ல நேரத்தில் இன்னும் பெட்டராக தொழில் அமைச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ இந்த 2 வருஷம் நீங்கள் மாட்டக்கூடிய ட்ராப்பு ஒரு 5 வருஷம் உங்களை ஃபினான்ஷியலாக பேக்கில் தள்ளிடும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பிஸ்னஸில் முடிவெடுக்கிறது நல்லது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் இருக்கிறேன் அப்படின்னா பெரிய அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, தெரியாத ஒரு விஷயங்களை தொழிலுக்குள்ளே புதுசாக புகுத்துறது, புது பார்ட்னர்ஸ் இந்த ஜென்ம சனியில் பழகிறவங்கள உள்ளே கொண்டு வந்து தொழிலில் விடுறதுங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மீனத்துக்கு. திருமணமாகாம இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? திருமண யோகம் அப்படிங்கிறது மீனத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜென்ம சனியிலே இருந்தாலுமே சனி வந்து திருமணத்தை கெடுக்க போகிறது இல்லை. ஸோ 7ஆம் இடத்தோட வலு இருக்குது, நல்ல அலைன்ஸே அமையும்.
பட் ஏஜ் கேப் அப்படிங்கிறது இவங்களுக்கும் அந்த பார்ட்னருக்கும் ரொம்ப அதிகமா இருக்காது. ஒண்ணு சேம் ஏஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது 1 ஆர் 1 1/2 இயர்ஸ் தான் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வயதுக்கு மூத்த பெண்களையும் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் மீனராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி நேயர்களுக்கு இந்த 7 சனி வரும்பொழுது குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்குங்க? பெண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது இந்த சனி வந்து எஃபெக்ட் பண்ண போறதே இல்ல. ஸோ ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய தேவையில்ல. அல்லது ஜென்ம சனி நடக்குதே, ட்ரீட்மெண்ட் சக்சீட் ஆகுமா? ஏற்கனவே ஜோசியக்காரங்கலாம் வந்துட்டு ஜென்ம சனிங்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இருந்துட்டு ஐவிஎஃப் கஷ்டங்கிறாங்க. செலவு அதிகமாகுங்கிறாங்க. நம்ம இதுக்கு போலாமா? வேணாமா? இல்ல என்ன மெத்தடாலஜிய நம்ம சூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கிறவங்க எந்த ஹெசிடேஷனும் இல்லாம தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஏன்னா, இயற்கையான விஷயத்த ஜென்ம சனி கெடுக்க மாட்டாரு. ஸோ குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காவே மீனத்துக்கு இருக்கு. மீன ராசியில இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா எந்த கோயில நம்ம சொல்லலாங்க? மீன ராசி நேயர்கள் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கு பின்னாடி வடபழனியில உள்ள வேங்கீஸ்வரர் கோவிலுக்கு ரெகுலரா போறதுங்கிறது நல்லது. சென்னை வடபழனியில இருக்க இந்த கோவில் 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு போனாலும் பரவாயில்ல. இந்த கோவிலுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல இவங்க போயிட்டு இருக்கும் பட்சத்துல, இந்த ஜென்ம சனியில இருந்து நெறைய விஷயங்கள்ல இருந்து இவங்கள பாதுகாத்து தரும் இந்த கோவில் வழிபாடு. மீன ராசினா என்னால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒரு ஸ்லோகன் நான் வீட்ல இருந்தே சொல்லலாம். தினசரி நான் ஒரு வழிபாடு பண்ணணும்னா என்ன சொல்லலாங்க? திருப்புகழ் வந்து மீனம் வந்து சிக்கன புடிச்சுக்கணும். திருப்புகழ் கேட்டுட்டே இருக்கணும். அதுலயும் குறிப்பா "ஆரேறு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க" அப்படிங்கிற அந்த பாடல், அந்த போயத்த மட்டும் இவங்க டெய்லி கேட்கிறதோ, இல்ல படிக்கிறதோ அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இன்டர்வியூ இருக்கு, இல்ல வேலையில ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நாள் ஹெக்டிக்கா போகுதுங்கிற பட்சத்துல, ஏதோ ஒண்ணு நெகட்டிவா தோணும் பட்சத்துல, இந்த ஒரு போயம் வந்து இந்த பாடல வந்து இவங்க படிச்சாங்க மனசுக்குள்ள அப்படின்னா, அந்த விஷயமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறும். மீன ராசியில பிறந்தவங்க என்னால கோயிலுக்கும் போக முடியல. என்னால இந்த ஸ்லோகனும் சொல்ல முடியலங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடி குடுக்கலாம்னா என்ன குடுக்கலாங்க? சாம்பார் சாதத்த மீனராசிக்காரங்க டொனேட் பண்ணிடணும். ஸோ இந்த குறிப்பிட்ட சனி பயிற்சிக்கு பின் சாம்பார் சாதத்த வந்து மீனராசிக்காரங்க டொனேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தானம் அப்படிங்கிறது நெறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து இவங்கள காப்பாத்தும். உண்மையிலே உடல் ஊனமானவங்களுக்கோ, இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கோ, தன்னால இயலாதவங்களுக்கோ இந்த உதவி வந்து போய் சேரணும். சும்மா பேருக்கு சொல்றாங்கங்கிறதுக்காக ஒரு கோவில்ல போய் நீங்க வரவங்களுக்கெல்லாம் குடுக்குறதுமே அது தப்பு கிடையாது. பட் தகுந்தவங்களுக்கு இந்த உதவி போணும். உண்மையிலே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த தானத்த உங்களால முடிஞ்ச டைம்ல, முடிஞ்ச நம்பர்ஸ்ல குடுங்க. அது எனஃப். அதே மாதிரி சில ஃபுட் ஹேபிட்ஸ இந்த மீன ராசிக்காரங்க கொண்டு வந்துக்கிறது நல்லது. பச்சை காய்கறி அதிகமா சாப்பிடணும். சிவப்பு கலர்ல உள்ள பழங்கள இவங்க நெறைய சாப்பிடணும். செவ்வாழையா இருக்கட்டும், மாதுளையா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், இந்த மாரியான ஃப்ரூட்ஸ் இவங்க சாப்பிட்டுட்டே வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மீன ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கடன் பிரச்சனையில நீண்ட நாட்களாவே இருக்காங்க. இந்த 7 சனியில இது இன்னும் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்காமா? இல்ல குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கான கடன் மீனத்துக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் படிப்படியா கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும். ஆனா, புதுக்கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சனி குடுப்பாரு. வாங்கக்கூடிய புதுக்கடன் எப்படி இருக்கும்னா, தேவையில்லா கடனா இருக்கும் அல்லது விரய கடனா இருக்கும். ஃபார் சேயிங் ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்ட போற ப்ராப்பர்ட்டிய லோன் வாங்கி வாங்கிடுவாங்க. ஸோ அது ஒரு வில்லங்கத்துல போய் மாட்டிரும். இல்ல லோன் வாங்கி யாருக்காவது குடுப்பாங்க. அது ஒரு பிரச்சனையில போய் மாட்டும். இவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையில மாட்டுவாங்க. அதனால பணம் குடுக்கல் வாங்கல்ல வரப்போற வருடங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும். எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய லோன் கண்டிப்பா அடைஞ்சிடும். மீன ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 7 சனி காலகட்டத்தில உடல்நலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்குங்க? ஆல்ரெடி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் ஏற்படும். ஸோ ஐ ஹெல்த்த வந்து நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி முகத்துல ஏதோ ஒரு ஆக்னி ஒரு பரு மாதிரி இருந்தா கூட அவங்க இத பிச்சு பிச்சு இல்ல ஏதாவது பண்ணி, அது ஒரு ஸ்கேரா ஒரு வடுவா மாரி முகத்துல வெளியில தெரியறக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் மீனத்துக்கு இருக்கு. பொதுவாவே அப்பர் பாடியில உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கொஞ்சம் ஹெல்தியா நல்லா பார்த்துக்கணும். ரெகுலர் எக்சர்சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் மீனத்துக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில அது சாதகமா அமைவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதேமாரி புது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில இருக்கவங்களுக்குமே இந்த காலகட்டம் எப்படி சாதகமா இருக்குங்க? கோர்ட் கேஸ் வந்து இழுபறி ஆகுறதுக்கான வாய்ப்பு மீனத்துக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா சனி என்ன பண்ணுவாருன்னா, ஒண்ணு தோக்க வச்சுட்டா கோர்ட் பக்கம் போமாட்டோம். அல்லது அப்பீல் போயிட்டு நிம்மதியா வரோம். சனி என்ன பண்ணுவாருன்னா, அலை வைப்பாரு, அலைக்கழிப்பாரு. கேஸுக்கு செலவழிக்க வைப்பாரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் இந்த மீன ராசிக்கு இந்த குறிப்பிட்ட 2 வருஷமும் நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்கள், வழிபாடுகள் அப்படிங்கிறது இவங்கள கொஞ்சம் காப்பாத்தும். அதே மாதிரி இவங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது புதுசா வாங்கணும் அப்படின்னா, தாராளமா வாங்கலாம். பட் கொஞ்சம் நஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். ஃபார் இவங்க ஒரு சொத்த விக்கிறாங்க. வித்துட்டு இன்னொன்னு வாங்கணும்னா,
விக்கிற சொத்து குறைஞ்ச விலைக்கு போகும். மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸோட கம்மியான பிரைஸ்க்கு போகும். வாங்குற சொத்து மார்க்கெட் பிரைஸ விட அதிகமா குடுத்து வாங்குவாங்க. சொத்து வாங்குவாங்க. பட் இந்த அமைப்புல வாங்குவாங்க. இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டா நல்லது. மீனராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல ஒரு விஷயங்கள கவனமா இருங்கன்னா, நம்ம எந்த விஷயத்த சொல்லலாங்க? சோ கால்டு அண்ணன், தங்கச்சி உறவுல மீனம் கவனமா இருக்கணும். அது என்ன சோ கால்டுன்னு கேட்டீங்கன்னா, கூட பிறந்தவங்கலாம் அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி அவங்க வேற கேட்டகரி. மீனத்துக்கு எப்பவுமே கூட வேலை செய்றவங்கள்ல சில அண்ணங்கள் இருப்பாங்க, தம்பிங்கள் இருப்பாங்க, அக்கா, தங்கச்சிகள்லாம் இருப்பாங்க. இவங்கள் மூலமா சில பிரச்சனை வரும். இவங்க எமோஷனலா சீக்கிரம் ஸ்பாயில் ஆகுறதுனால, கூட தனக்கு தெரிஞ்சவங்களையும், வேலை பார்க்குறவங்களையும் உறவு முறை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த உறவுகளால ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க கிட்ட ரொம்ப இறங்காம, இன்வால்வ் ஆகாம ஒரு அளவோட நிறுத்திக்கிறது மீனத்துக்கு நல்லது. அதே மாதிரி மீனம் இந்த சனி பயிற்சிக்கு பின் ஒரு முயற்சிய 10 முயற்சியா போட வேண்டியது வரும். ஆனா, அந்த 10 முயற்சிய இவங்க போடும்போது சக்சஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. சளைக்காம எஃபோர்ட்ஸ் போடணும். இந்த 2 விஷயத்திலயும் மீனம் கவனமா இருக்கும் பட்சத்துல, சனி பயிற்சிய இன்னும் நல்லா கொண்டு போ முடியும். மீனராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.